அருவாளை கையில வச்சுட்டு மிரட்டுற வகையில வீடியோ வெளியிட்ட வாலிபரை இப்ப கைது பண்ணிருக்காங்க. பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில, ஜாதி மோதலை உருவாக்குற வகையில சோசியல் மீடியாக்கள்ல இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இப்ப மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் பக்கத்துல இருக்கிற சொடலையாபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஆதவன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காருங்க. சினிமா பாட்டை பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு கையில அருவாளை புடிச்சிட்டு அப்படியே மிரட்டுற வகையில ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலா பரவுச்சு. அண்ட் இதை தொடர்ந்து இவர் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுத்திருக்காங்க. இப்போ இவரை கைது பண்ணிருக்காங்க. அண்ட் இவருடைய செல்போன் மற்றும் அறிவால பறிமுதலும் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில, தூத்துக்குடி மாவட்டத்துல பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையிலையும், ஜாதி மோதல் உருவாக்கும் வகையிலையும் சோசியல் மீடியாக்கள்ல வீடியோ வெளியிடுறவங்க மற்றும் சாகசம் அப்படின்ற பெயர்ல இருசக்கர வாகனத்துல வீலிங்லாம் பண்ணி அதை வீடியோ எடுத்து போடுறாங்க இல்லையா, சோ இவங்க மேலலாம் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துள்ளாரு. கூடவே இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டது தொடர்பா 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தரை குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணதா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிஹைண்ட் நோட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.